ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்லோஸ் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறேன். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து எம்எஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு சிலபஸ் செகண்ட் பிஜி இங்கிலீஷ்க்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஸ்பெல்லிங் கொஞ்சம் ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட ஒரிஜினல் ஸ்பெல்லிங். இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆப்ரஹாம் ஹெரால்டு மாஸ்லோ அப்படிங்கிறத இவங்களோட ஒரிஜினல் நேம். இவங்க ஏப்ரல் 1, 1908 பிறந்திருக்கிறாங்க. நம்ம ஆத்தர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் யூஜனிஸ்ட்டும் கூட. யூஜனிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பிலீஃப், அவங்களுக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்கும் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனோட ஜெனட்டிக் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஹியூமன் பாப்புலேஷனில் அவங்களோட ஜெனட்டிக் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில பிலீஃபும் ப்ராக்டிசஸும் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் யூஜனிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு யூஜனிஸ்ட்டும் கூட. அண்ட் இவரோட ஃபேமஸான தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்லோஸ் ஹியரார்ச்சி ஆஃப் நீட்ஸ் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலி இது ஒரு தியரி. அண்ட் அந்த தியரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஜூன் 8, 1978 இறந்து போயிருக்கிறாங்க. ஹிராச்சாரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆர்டராக ஒரு பொருளையோ இல்லை அப்படின்னா சில திங்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஹியூமன்ஸாக இருக்கலாம், அப்படி வரிசையாக ஆர்டராக அடுக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் ஹிராச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது மாஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் தானே. மாஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் commonly referred to the Maslow's hierarchy of needs is a psychologist framework that explains human motivation based on hierarchy of needs. இந்த மார்ஷ்லோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. எதனால் இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஹியூமனுக்கு ஹியூமனோட மோட்டிவேஷனை பேஸ் பண்ணி அந்த நீட்ஸ், அந்த ஹியரார்ச்சி அப்படின்னு சொன்னல ஆர்டர்லேருந்து அடுக்கிறது தான் அது. ஸோ அந்த ஹியூமனோட பேசிக்கான நீட்ஸு அதெல்லாம் ஃபில் பண்ணுறது. அண்ட் ஹியூமன் மோட்டிவேஷனோட ஒரு சைக்காலஜிக்கல் ஃப்ரேம் கொடுத்து அந்த ஹியூமன் நீட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இந்த தியரி சொல்கிறாங்க. இந்த தியரியை சைக்காலஜி ஆப்ரஹாம் மாஸ்லோ தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1943. நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹிண்ட்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில். அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஹிண்ட்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் ஞாபகம் வர மாதிரி ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த தியரி எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸை மோட்டிவேட் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை தான் பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பேசிக் நீட்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹையர் லெவலுக்கு மூவ் ஆகலாம். ஃபஸ்ட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், அதுக்கப்புறம் நம்ம ரிச்சர் ஆகிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ்லேருந்து நீங்கள் மூவ் ஆகுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஹை லெவல் கூட ரீச் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு தேவை பேசிக் நீட். ஸோ ஒரு பேசிக் நீட்லேருந்து ஹைக்கு போகிறது தான் இந்த தியரியில் நமக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, the hierarchy is a typical represent as a pyramid with 5 levels starting from the most basic needs at the bottom. இதை ஒரு பிரமிட் லெவல்னு சொல்கிறாங்க. பிரமிட்னா தெரியும் இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். அண்ட் அதிலிருந்து அதை 5ஆக டிவைட் பண்ணி இந்த தியரியில் மொத்தம் நமக்கு சொல்லியிருக்காங்க. பேசிக் நீட்ஸ், ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பேசிக் நீடுன்னு சொல்கிறோம். அந்த பேசிக் நீட்ஸ்லேருந்து வரிசையாக அடுக்கிட்டு போகிறாங்க. அண்ட் ஹியூமன் ஒரு ஹை லெவலுக்கு ரீச் ஆகிறது வரைக்கும் அதை தான் இந்த தியரியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை பிரமிட் லெவல் ஸ்ட்ரக்சரில் 5ஆக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் நீடை ஒரு பேசிக் நீடுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். ஃபிசிக்கல் அப்படின்னா தெரியும்ல, ஹியூமனோட ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேவையான
ஒரு நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுதான் வந்து இந்த ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸில் வந்து சொல்கிறாங்க. இது இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாதுன்னு இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் வந்து ஹியூமனோட ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். நம்மளாவே நம்ம லைஃப்பை வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இது இல்லை, ஒரு கார் வாங்கலைன்னா என்னால் இருக்க முடியாது, இவங்க இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, என்னோடய ஃப்ரெண்ட் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, என்னோட பார்ட்னர் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, நான் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்னால் இருக்க முடியாது, ஸோ நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப்பை வந்து நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹியூமன் வாழ்கிறதுக்கு தேவையான பேசிக் நீட் இருந்தால் மட்டும்தான் அவனால் வாழ முடியும். மற்றபடி அது இருந்தாலே போதும், அவன் வாழ்ந்துடலாம். மற்றபடி இந்த உலகத்தில் வந்து எது இல்லைனாலுமே நம்ம உயிரோடு இருந்தால் மட்டும் போதும். நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம உயிரோடு இருந்தால் மட்டும் போதும். நம்ம சுற்றி யாருமே இல்லைன்னாலும் நம்ம வாழ்கிறதுக்கு, அதாவது ஹாப்பியாக இருக்கோம் அண்ட் சேடாக இருக்கோங்கிறது செகண்ட். வாழ்கிறதுக்கு தேவையான நீட்ஸை தான் வந்து சைக்காலஜிக்கல் நீடாக ஒரு பேசிக் நீடாக வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்னது? ஃபுட். ரெண்டாவது வந்து வாட்டர். மூணாவது வந்து ஷெல்டர். நாலாவது ஸ்லீப். அண்ட் அஞ்சாவது வந்து ஏர். பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டுன்னா என்னென்னு தெரியும். ஃபுட்னா உணவு. சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாள் நம்மளால் வாழ முடியும்? இப்போது வந்து வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம சண்டை போடுவோம், சாப்பிடாமல் இருப்போம். ஆனால் எத்தனை நாளைக்கு நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியும்? ஸோ சாப்பாடு. நெக்ஸ்ட்டு வாட்டர். நம்ம சாப்பிட்டோன்னாலே கண்டிப்பாக தண்ணி குடிக்காமல் ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே இருக்கவே முடியாது. ஸோ வாட்டர் வந்து நமக்கு ஒரு சஃபிஷியண்ட்டான தேவை. இதெல்லாம் தான் ஒரு பேசிக்கான நீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபுட், வாட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷெல்டர். ஷெல்டர் அப்படின்னா நமக்கு வந்து தங்குறதுக்கு ஒரு இடம். தங்குறதுக்கு வந்து நம்ம பங்களா இருந்தால் தான், ஒரு பெங்களூரில் தான் நான் தங்குவேன் அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா நோ, நம்ம வந்து அதில் தான் தங்குவோமா? கிடையாது. நமக்கு வந்து ஒரு நார்மலாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும். நம்ம 5 BHK 7 BHK அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய வீட்டில் தான் வாழணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். மழை வெயில் படாமல் ஏதோ ஒரு குடிசையாக இருந்தாலும் சரி, ஒரு ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு சின்ன ஷெல்டர் இருந்தால் போதும். இதெல்லாமே தான் வந்து பேசிக் நீடாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் நம்மளால் இருக்க முடியும், இப்படி இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த தியரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப் இல்லாமல், அதாவது ஸ்லீப்னா தூக்கம் இல்லாமல் வந்து இருக்க முடியுமா? நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல ஃபுட் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம், தண்ணி, ஃபுட்டு எல்லாமே இருக்குது. பட் தூக்கம் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஒரு விஜய் படத்தில் கூட பிரகாஷ் ராஜுக்கு நல்லா சாப்பாடு போட்டு அவனை தூங்க விடாமல் வந்து உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளால் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி தூக்கமே வரலை, நான் பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்கிறவங்க கூட எப்படியாவது வந்து தூங்க தான் செய்வாங்க. தூங்காமல் யாருமே வந்து 24/7 வந்து முழிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க இருந்தான்னாலும் ரொம்ப நாளைக்கு வந்து அவங்களால இருக்க முடியாது, தூங்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏர். காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியுமா? எவ்வளோ நேரம் நம்ம மூச்சை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க முடியும்? மேக்ஸிமம் ஒரு 5 to 7 minutes. அதுவுமே ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ நேரம். நம்மளாலலாம் வந்து அவ்வளோ நேரம்லாம் மூச்சு தம் கட்டிலாம் இருக்க முடியாது. என்னாலலாம் ஒரு 2 நிமிஷம் கூட மூச்சு விடாமல் வந்து இருக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸில் என்னெல்லாம்? ஃபுட், வாட்டர், ஷெல்டர், ஸ்லீப், ஏர். இது எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் வாழ்கிறதுக்கு தேவையான இதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்போது அந்த பிரமிடில் வந்து 5 டப்பா, 5 பாக்ஸில் வந்து கீழே பாட்டமில் உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸில் வந்து இது எல்லாமே கீழே வருது. ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் இது எல்லாமே ஒரு ஹிண்ட்ஸ் தான், நீங்கள் வந்து டெவலப் பண்ணி எழுதிக்கோங்க. அண்ட் இவ்வளோ தான் கண்டென்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி நீட்ஸ். நம்பர் 5th பிளேஸில் வந்து என்னென்னா, நம்ம பேசிக்லேருந்து தானே போகணுன்னு சொன்னாங்க ஹையருக்கு. அதான் 5th பிளேஸில் வந்து நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி நீட்ஸ். இதுவுமே ஒரு பேசிக்கான நீட் தான். ஒன்ஸ் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் ஆர் மெட், நமக்கு வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்லாம் இருக்குப்பா. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி, இருக்கிறதுக்கு ஒரு வீடுன்னு சொல்ல முடியாது, இருக்கிறதுக்கு ஒரு இடம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான தூக்கம், அண்ட் நமக்கு வந்து ஒரு நல்ல காற்று கிடைக்குதுன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு சேஃப்டியான நீட்ஸ். சேஃப்டியுமே வந்து ஒரு பேசிக்கான நீட் தானே, அதை தான் சொல்கிறாங்க. சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஆர் மெட். Individuals focus on a safety and security.
சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா ஃபிசிக்கல் சேஃப்டி. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபிசிக்கல் சேஃப்டி வேணும். ஏன் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் ஃபிசிக்கல் சேஃப்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் நோ. நிறையா ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது அண்ட் நிறையா எக்ஸட்ரா சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஃபிசிக்கல் எல்லாம் வந்து ஹார்ம் பண்ண தான் செய்கிறாங்க. அண்ட் ஸோ ஃபிசிக்கல் சேஃப்டி வந்து முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபிசிக்கல் சேஃப்டி அப்படின்னா யார் எப்போ வேணால் யாருக்குமே பயப்படாமல் நம்ம வந்து எங்கே வேணால் போயிட்டு வரலாம். இந்த உலகத்தில் வந்து நம்ம எங்கே வேணால் தனியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிறப்போ தான் யாருக்குமே நம்ம பயப்படாமல் நம்மளை யாருமே ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம போகிறப்போ தான் வந்து ஃபிசிக்கல் சேஃப்டி கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஃபினான்ஷியல் அப்படின்னா மணி பேஸ்ட் அண்ட் எக்கனாமிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எப்போ வரும்? நம்ம கையில் ஒரு வேலை இருந்தால் வரும். வேலைன்னா நம்ம 1,00,000 ரூபா இப்போது ஒரு 1 lakh சேலரி கொடுக்குற இடத்துக்கு தான் நான் வேலைக்கு போவேன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தால் லைஃப் ரன் பண்ண முடியுமா? நோ. நம்மளோட ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து ஓகே நம்ம வந்து வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு பேசிக்கான நீட்ஸுக்கு நம்ம ஏர்ன் பண்ணால் போதும் அப்படிங்கிறது நிலமை வந்து நமக்கு அப்படி ஒரு வேலை இருந்ததுனாலே அது வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தான். இப்போது நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு 10K தேவைப்படுது அப்படின்னா அந்த 10K நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியோடு தான் இருக்கோம். நாளைக்கு சேர்த்து வைக்கணும், நாளானைக்கு சேர்த்து வைக்கணும், நான் என் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், பேர பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு சேர்த்து வைக்கிறது எல்லாமே ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட். அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் நமக்கு பேசிக்கான நீட்ஸ் எல்லாமே கிடைக்கிறது வந்து கிடச்சதுனாலே நம்மளால் அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸான இந்த ஃபுட்டு, வாட்டர், ஏர் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சாலே அது வந்து நம்ம ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியாக தான் இருக்கும். அப்போது நமக்கு அதுக்கு தேவை வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். இப்போ எல்லாமே நம்ம ஃபிசிக்கல் சேஃப்டியாக இருக்கோம் அண்ட் ஃபினான்ஷியலி ஓகே. ஆனால் ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்படின்னா நம்மளால் ஒழுங்காக சந்தோஷமாக வாழ முடியுமா? நோ. ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலுமே ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு அவ்வளோதான், அந்த ஏர்ன் பண்ண மணி எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்போமே தவிர ஒரு சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கை வந்து வாழ முடியாது. இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க நல்ல ஃபினான்ஷியலாக என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் அவங்க நினச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. அவங்க முன்னாடி அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும், ஸ்வீட்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். பட் அவங்க எவ்வளோ பெரிய ரிச்சரான ஆளாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவங்க நினச்ச டைமிங்கில் நினச்ச ஃபுட்டை வந்து அவங்களால சாப்பிட முடியாது. என்றைக்கு ஒரு மனுஷன் வந்து நோய் இல்லாமல் வாழ்கிறானோ அன்றைக்கி தான் வந்து அவன் ஒரு ரிச்சர். நோய் இல்லாமல் வாழ்கிறவங்க தான் பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து எங்களை சொல்லி வளர்த்தாங்க. அண்ட் இன்னுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். ஒரு ஹார்மான சுச்சுவேஷனில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹார்ம் அப்படின்னா என்ன? நம்மளை வந்து காயப்படுத்துகிற ஒரு விஷயத்த வந்து ஹார்மிங் சொல்லுவோம். அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பானே இது வேணும். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஃப்டி, ஃபினான்ஷியல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். இதில் என்ன சொல்கிறாங்க? ஷெல்டர் ஃப்ரம் வைலன்ஸ் ஆர் ஆக்சிடெண்ட். நமக்கு வந்து ஹார்மில் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஷெல்ட்ரு வேணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வைலன்ஸ் இல்லைன்னா ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. இப்போது வந்து நம்ம பைக்கில் போகிறோம், ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகணும்னா அதுவும் நமக்கு ஹார்ம் தான். அது வந்து நம்மளால் ப்ரெடிக்டும் பண்ண முடியாது, நம்மளால் ஸ்டாப்பும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே ஸ்லோவாக போயிட்டு இருந்தனாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்க நம்மளை இடித்து தள்ளி போட்டு போகலாம். பட் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பேசிக்கான நீடு கீழே வருது. ஃபிசிக்கல் சேஃப்டி, ஃபினான்ஷியல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லவ் அண்ட் பிலாங்கிங் வந்து சைக்காலஜிக்கல் நீடாக சொல்கிறாங்க. லவ் அப்படின்னா என்ன? அன்பு, அது வந்து லவ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிலாங்கிங் அப்படின்னா நமக்குரியது, நம்மளை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பிலாங்கிங்ஸ். நம்மளை சார்ந்த விஷயங்களை எல்லாமே வந்து பிலாங்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹியூமன்ஸ் ஹேவ் அ டீப் நீட் ஃபார் சோஷியல் கனெக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு டீப் நீடு தேவைப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் கனெக்ஷன் இருக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாமே இருந்து பயங்கர ரிச்சாக இருக்கீங்க நீங்கள், ஆனால் உங்கள் ஒருத்தங்களால் மட்டும் ஹாப்பியாக வாழ முடியுமா? வாழ முடியும். ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், நம்மளால் வாழ முடியும். ஆனால் நம்ம ஹாப்பியாக வாழ்கிறோமா? ஹாப்பியாக சேடாக நம்ம அப்புறம் தான் பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறோம். ஹாப்பியாக வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. அதனால் நம்மளோட ஹியூமன் மைண்ட் செட்டே ஒரு சோஷியல் கனெக்ஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் இன்டர் கனெக்டடாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்.
நம்ம ஸ்கூல் டைமிங்கில் இருக்கட்டும், ஸ்கூலில் நம்ம அழுதுகிட்டே எல்கேஜி போன காலத்துலேருந்து வீட்டில் வந்து கேட்பாங்க, ஸ்கூலில் ஃப்ரெண்டு பிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை சொல்லுவோம். அந்த காலத்துலேருந்து நம்ம காலேஜில் டிகிரி வாங்கி வெளியே வர்ற வரைக்கும் அண்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ஒர்க்குக்கு போவோம். ஒர்க்குக்கு போனோன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். அண்ட் பஸ்ஸில் போனோன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஆட்டோவில் போனோன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளால் ஒரு சோஷியல் கனெக்ஷன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டன்ட். லவ் அண்ட் பிலாங்கிங்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி அம்மா அப்பாவனால தான் நம்ம வந்தோம். அண்ட் நம்மளோட சிப்ளிங்ஸ் தான் நம்ம வந்து ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கோம். அண்ட் ஒரு ஹெல்ப் வேணும்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட தான் உரிமை போய் கேட்குறோம். ஸோ ஃபேமிலிஸ் இல்லாமல் வந்து நம்மளால் இருக்க முடியாது. அண்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்மளோட லவ் பார்ட்னர், இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க எல்லாமே வந்து ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பு கீழே வந்து வருவாங்க. நம்மளால் வந்து ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நோ. அவங்க வந்து ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்க முடியாது, யாராலையுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நம்ம லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ட். a sense of community or belonging. நம்மளோட ஒரு கம்யூனிட்டி இல்லைன்னா நமக்குன்னு ஏதாவது வந்து ஒரு பிலாங்கிங்ஸ் இருக்கணும். இதுவுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ் கீழே ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னா நம்ம லவ் பார்ட்னர், இல்லை அப்படின்னா மேரிட்டல் பார்ட்னர், ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எ சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஆர் பிலாங்கிங். ஒரு கம்யூனிட்டி இல்லைன்னா வந்து ஒரு பிலாங்கிங் வந்து தேவை. இதெல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் நீட். நம்மளோட சைக்காலஜிக்கல் நீட் அப்படின்னா நம்ம மைண்டு சம்மந்தப்பட்ட, மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் நீட்ஸ். திஸ் லெவல் ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். எஸ்டீம் அப்படிங்கிறப்போ வந்து ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். நமக்கு வந்து ஒரு சுயமரியாதை இருக்கும். அண்ட் நம்ம வந்து எப்படி மற்றவங்க நமக்கு மரியாதை கொடுக்குறோன்னு நினைக்கமோ அதே போல் தான் மற்றவங்களும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்மளை வந்து ஒருத்தங்க மரியாதையாக நம்ம ட்ரீட் பண்ணணும், நமக்கு வந்து மரியாதை கொடுக்குறோன்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்துக்குமே மரியாதை கொடுத்து பழகணும். வயசுக்காவது மரியாதை கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, இங்கெல்லாம் அப்படி கிடையாது. மொத்தத்தில் பெரியவங்களோ சின்னவங்களோ மரியாதை கொடுத்து பழகுங்க. இந்த காலேஜ்க்கெலாம் போனோம் அப்படின்னா ஸ்டாஃப் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க போங்க அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகும்போது என்னடா வாங்க போங்கன்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அப்படி கிடையாது, வா போ அப்படி சொல்லி பேசுவாங்க. ஆனால் காலேஜ் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் படித்த காலேஜில் வந்து அப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாஃபோட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கோம்னா வா போ, வாமா போமா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாருமே வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒருத்தங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாஃபை மரியாதையோடு ட்ரீட் பண்ணணும், நம்ம வந்து அவங்கள ஸ்டாஃப்னு ட்ரீட் பண்ணணும்னா அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க மரியாதை கொடுக்கறதுக்கு. ஸோ வயசுக்கு மரியாதைன்னு கிடையாது, சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க திருப்பி வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அவங்கவுங்களோட சுயமரியாதை இருக்குது. அதை வந்து எந்த விதத்துலையுமே நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. இன்னொருத்தவங்களோட சுயமரியாதையில் வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் சொல்கிறாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை. நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் எத்தனை பேர் வந்து உன்னால் முடியாது, நீ தோற்றுருவே, அவ்வளோதான், நீ வாஷ் அவுட் ஆகிட்ட அப்படின்னு சொன்னாலுமே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். நம்ம முதல்ல நம்பணுன்னா தான் நம்ம பேசுகிறதுல எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியும். நம்மளால் வந்து கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ் ஆக்கி காட்ட முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா அச்சீவ்மெண்ட் தெரியும்ல, ஏதாவது ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணுறது. அண்ட் ரெகக்னேஷன் ஆர் ஸ்டேட்டஸ், ஏதாவது ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். அண்ட் நமக்கு வந்து இப்போது எல்லாமே ஒரு பேசிக்கான நீடு, நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான ஷெல்டர் இருக்குது, அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸாக போகிறோம், சேஃப்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸ். அந்த இதுதான் எஸ்டீம் நீட்ஸில் வந்து சொல்கிறாங்க. எஸ்டீம் நீட்ஸில் வந்து இதெல்லாமே கீழே வருது. இதெல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான். இப்போ சொல்லுவாங்கல்ல, பணம் இருந்தால் தான்ப்பா மரியாதைன்னு. நல்ல வேலை இருக்க, வீடு அண்ட் ஒரு நல்ல மேரேஜ் ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து இதுதான். நமக்குன்னு ஒரு மரியாதை அண்ட் ஒரு அச்சீவ்மெண்ட், ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லையா. நான் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும், ஆளை போல் நானும் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ரெகக்னேஷன் ஆர் ஸ்டேட்டஸ். அப்ரிஷியேஷன் பை அதர்ஸ். எல்லாமே ஓரளவுக்கு வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம், இனிமையாவது நம்மளை வந்து யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்னர் தாட்லேயே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அப்ரிஷியேஷன் பை அதர்ஸ், இது எல்லாமே சைக்காலஜிக்கல் நீட்ஸ்.
செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கும் மனசுக்கும் தான் தெரியும். ஸோ நம்ம மைண்டு முக்கியமாக சொல்லும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம மைண்ட் தான். அண்ட் ரெகக்னேஷன் ஆர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நமக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரணும்னு நமக்கு சொல்கிறது நம்ம மைண்ட் தான். அப்ரிசியேஷன் பை அதர்ஸ், நம்ம இன்னொருத்தங்க கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வைக்கிறது நம்ம மைண்ட் தான். ஸோ இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸுக்கு கீழே வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4th பிளேஸ் எஸ்டீம் நீட்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து 4th பிளேஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம? சைக்காலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி நீட்ஸ், லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ், அப்புறம் எஸ்டீம் நீட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா எல்லாமே இப்போது நம்ம வந்து எஸ்டீம் நீட்ஸுங்கிறப்ப வந்து ஒரு சொசைட்டிலேருந்து எதிர்பார்க்குறது. செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுங்கிறது நம்மள்ட்ட இருந்து நம்மளோட நீட்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது. அட் த டாப் ஆஃப் ஹிராச்சாரி இண்டிவிஜுவல்ஸ் ஸ்ட்ரீவ் டு ரீச் தேர் ஃபுல் பொட்டன்ஷியல். இது இருந்தால் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து அட்டைன் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க. பர்சீவிங் பர்சனல் க்ரோத் அண்ட் பீக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பர்சனல் க்ரோத்தையும் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு ஒரு பர்சனல் க்ரோத் வேணும். அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு பீக்கான எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க முடியும். க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு க்ரியேட்டிவான எக்ஸ்ப்ரெஷன் தேவை. அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் யூனிக் டேலண்ட்ஸ் அண்ட் கோல்ஸ். நமக்கு வந்து சில விஷயங்களில் இது வந்து நான் டேலண்ட்டு, எனக்கு இது பண்ணணும்னு ஆசை, அது பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு நமக்காக செல்ஃபாக ஒரு விஷயம் இருக்கும்ல, யூனிக்காக நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட்டை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அண்ட் கோல்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். நமக்குன்னு என்ன பண்ணணும்னு ஆசை இருக்குதோ மற்றவங்க பேச்சை கேட்டு அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி நீட்ஸ். அண்ட் ரெண்டாவது வந்து லவ் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸுக்கு அப்புறம் வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து சேஃப்டி நீட்ஸ், அப்புறம் லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ் அண்ட் எஸ்டீம் நீட்ஸ், லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுக்கப்புறம் அந்த 5 பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் வந்து அதோடு முடிஞ்சுது. ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி நீட்ஸ் அண்ட் லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ், எஸ்டீம் நீட்ஸ், செல்ஃப் ஆக்சுவலைசேஷனோட அந்த பிரமிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் சீக்வென்டுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னா லோவர் லெவல் நீட்ஸ் மஸ்ட் பி ஜென்ரல் பி சாட்டிஸ்ஃபைடு பிஃபோர் ஹையர் லெவல்ஸ் கேன் பி அட்ரஸ்டு. சீக்வெண்ட்லி ஃபுல்ஃபில்மெண்ட்னா நம்ம லோவர் லெவல்மெண்ட்டான, அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸு அந்த பேசிக் சேஃப்டியில் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டு அதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் வேரியபிலிட்டி. நாட் எவ்ரி ஒன் ஃபாலோ த ஹிரார்ச்சிக்கல் இன் த சேம் வே அண்ட் சம் நீட்ஸ் மெனி ஓவர்லேப் ஆர் பர்சூட் சைமல்டேனியஸ்லி. இது கரெக்டு தானே? எல்லாருமே இந்த பிரமிடில் தான் நம்ம ஃபாலோ பண்ணி போவோமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஃபஸ்ட்டே நம்ம எடுத்த உடனே எல்லாரும் என்ன மதிக்கணும், நானே யாரையும் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற சைக்காலஜிக்கல் பீப்புள்ஸும் இருக்காங்க. அண்ட் லோவர் லெவலில் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளோட சொசைட்டியில் வந்து எல்லாருமே மிக்ஸ்டாக தான் இருக்காங்க. இண்டிவிஜுவல் வேரியபிலிட்டிங்கிறது ஒவ்வொருத்தரும் எ பர்சன் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து டைனமிக் நேச்சர். மோட்டிவேஷன் கேன் ஷிஃப்ட் பேஸ்ட் ஆன் அ சர்க்கம்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எ பர்சன் ஹூ கிவ்ஸ் அச்சீவ்டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மே ரிவரன் டு ஃபோக்கஸ் ஆன் அ பேசிக் நீட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டைனமிக் நேச்சராக கூட இருக்கலாம். நம்ம பார்த்தது வந்து ஒரு மோட்டிவேஷன் தியரி, நம்ம கீழேருந்து மேலே போகணுங்கிறது அவங்களோட மோட்டிவேஷன் தியரி. ஆனால் ஒரு மனுஷன் வந்து ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னால கூட அதுக்கப்புறம் அவனோட பேசிக் நீட்ஸில் கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த கிறிசஸ் மூலியமாக அவன் வந்து பேசிக் நீட்ஸை அதுக்கப்புறம் கூட ஃபோக்கஸ் பண்ணுவான். அது வந்து அவனோட பர்சன் டு பர்சன் மாறும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கிரிட்டிசிசம் வந்து நிறைய பேர் அகெயின்ஸ்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிளிசிட்டியாக இருக்குது. ஒரு கல்ச்சரல்லே வந்து இதெல்லாம் ஒரு தியரியா, இதெல்லாம் ஒரு பேசிக்கான நீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்களும் இருக்காங்க. அண்ட் கான்டெம்பரரி சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயம் தான், அண்ட் இது ஒரு பேசிக்கான நீடு, இதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தியரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் அண்ட் எஜுகேஷன், பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வர அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் மோட்டிவேஷன் இஸ் எசென்ஷியல். இது எல்லாமே வந்து எஜுகேஷன், பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் மோட்டிவேஷன்ஸோட எசென்ஷியல்னு சொல்கிறாங்க. இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 சைக்காலஜிக்கல் நீட்ஸ்னால் என்ன, அண்ட் சேஃப்டி ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்னால் என்ன, அண்ட் சேஃப்டி நீட்ஸ்னால் என்ன, லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டீம் நீட்ஸ், அண்ட் லாஸ்ட் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தியரியில் வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அண்ட் சம்மரி இவ்வளோ தான். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போகும் அவளுக்கு சம்மரி வேணா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.